வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இன்றைய விஜய் பேச்சு, முதல்ல நீங்கள் விஜயோடைய பேச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன் இதை சொல்கிறோம்னா, இன்னும் நிறையா பேச மாட்டாரான்னு நினைக்கும் போது டக்குன்னு முடிக்கிறார். அது விஜயோடைய சிறப்பு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அழுத்தம் இருக்கிறது, சிபிஐயில் என்ன நடந்திருக்கிறது, கரூர் சம்பவத்தை பற்றி அவர் பேசியது, இதெல்லாம் அவர் பேசுவார் நிறைய பேர் நினச்சாங்க. ரொம்ப சிம்பிளாக பிஜேபியை நாங்கள் எதுக்குறோம், திமுகவை எதுக்குறோம், அவ்வளோதான்ப்பா நம்ம கொள்கை. நான் வந்தால் ஊழல் பண்ண மாட்டேன்ப்பா. என்னை நம்பி நிறையா பேர் இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு எனக்கு ஓட்டு இருக்குது, கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக ஜெயிப்போம். ஏன்னா நம்மகிட்ட பெரிய கூட்டம் இருக்கிறது. இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை நம்பி இருக்காங்க. யாராவது ஒருத்தர் வடிகாலாக இருப்பாருன்னு பார்த்தாங்க, யாருமே இல்லை, நான் இருக்கேன். இந்த பேச்சு பாசிட்டிவான பேச்சு அவர்கள் தொண்டர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவரை நேசிக்கக்கூடிய கோடான கோடி பேர்கிட்ட ஒரு ஒரு பரவாயில்லப்பா, விஜய் நல்லா வருவார்ப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது. இந்த நம்பிக்கை வேணும். நம்பிக்கை மட்டும் போதுமா? களத்தில் திமுக அவ்வளோ எத்தனாயிரம் கோடி அதுக்கெல்லாம் ஆத ஒரிஜினல் பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இதில் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில முரண்பாடுகள் இருந்தாலும், இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் விஜய் படத்தில் சொல்கிற மாதிரியே சூப்பர் ஹிட் அப்படிம்பாங்கள்ல படம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வருது. இன்றைக்கி அவங்களோட ஆட்களுக்கு சூப்பர் ஹிட் தான். ஏன்னா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி அவர் பேச மாட்டாருன்னு சொன்னால் நம்ம தொடர்ந்து சொன்னோம். எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த மீட்டிங்கில் பிஜேபியை பற்றி அவர் பேசுவார், பிஜேபிங்கிற வார்த்தையே யூஸ் பண்ண மாட்டாருன்னெலாம் சொன்னாங்க. இன்றைக்கி அவர் ரொம்ப சொல்லிட்டார். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பாசிசம் பாயாசம், அதையும் தாண்டி அதிமுகவே ரவுண்டு கட்டி அடிக்கிறார். எப்படி அதிமுக திமுக இந்த ரெண்டு கட்சிகளும் தான் தமிழ்நாட்டை கேடு விளைவிக்கிறது. இதிலிருந்து ஒரு விஷயம் புரியுது. இவ்வளோ நாள் அதிமுக விமர்சிக்காமல் இப்போ அதிமுக விமர்சிக்கிறான்னா, அதிமுக அவரை இனிமேல் விமர்சிக்கும். எதற்கும் தயாராகி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டார். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விஷயம் புரியும். என்னங்க சிபிஐயில் சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க அவர் மேலே, பிஜேபி இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லும் போது, இப்போ என்ன பண்ணியிருக்கணும் அவர் பாருங்கள். நான் திமுக இப்போ எலெக்ஷன் திமுகவுக்கும் நமக்கு தான், திமுகவை திட்டுறோம், மற்றவங்களாம் எனக்கு கவலையே இல்லை அப்படி கூட பேசியிருக்கலாம். ஆனால் எடுத்த ஒன்று அவருக்கு அழுத்தம் இருக்கிறதுன்னு ஆரம்பித்து அவருடைய ஆட்களுக்கு புரிகிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அது அவர் ஆட்களுக்கு புரிஞ்சால் போதும். அவருக்கு திமுககாரங்களுக்கு புரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க, அவங்க ஆட்களுக்கு அது புரியும். சில பேர் சொல்கிறாங்கல்ல, வசனம் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா, ஆமாம், இந்த வசனம் சினிமா வசனத்தை கேட்டு தானே இவ்வளோ மக்கள் அவர் பின்னால் நிற்கிறார்கள். கண்டிப்பாக விஜய் நல்லது பண்ணுவார். சரி, எவ்வளோ ஹீரோக்கள் வசனம்லாம் பேசுகிறாங்க, அவங்க பின்னால் மக்கள் நிற்கிறாங்களா? சில பேர் வசனம் பேசும்போது இவர் அந்த வசனத்துக்கு பொருத்தமானது இருப்பார்னு மக்கள் நினைக்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் அப்படிங்கிறவங்க விஜயை நம்புகிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அவரை பிடிக்கல, அவர் சரியாக அரசியல் பண்ணு என்ன சொன்னாலும் 37 நாட்களுக்கு பிறகு நடந்த கூட்டம் அப்படியே இருந்தாலும் அவரை மக்கள் ஆதரிக்கிறார்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்டாலினோ மற்றவங்களோ பேசும்போது இல்லாத ஒரு ஆர்ப்பரிப்பு இன்றைக்கி இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் டிவியில் பார்க்குறாங்க, சோஷியல் மீடியாவில் அவர் என்ன பேச போகிறாரு, எதை பற்றி பேச போகிறாரு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா விஜய் மீதான எதிர்பார்ப்பு இன்னும் கூடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுனதெல்லாம் பார்க்கும்போது பழைய வரலாறுலாம் எடுத்து பேசுகிறாரு. அது உண்மைதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் இத்தனை வருடங்களில் செய்தது என்ன? இன்றைக்கி ஊழல் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு மலிஞ்சு போச்சு, அது யாரும் மறுக்க முடியாது. குடும்ப ஆட்சி அப்படிங்கிறது ஒன்று தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது, அதுவும் யாரும் மறுக்க முடியாது. இப்போ தினம் மக்கள் அல்லல் பட்டு கொண்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களான்னு மக்கள் இயங்குறாங்க. அப்போ விஜய்க்கு இவ்வளோ ஆதரவு இருக்கிறதுக்கான காரணம் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்போ விஜய் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் ஜெயிச்சிட முடியுமா? பெண்கள் இவங்களாம் எப்படி ஓட்டு போடுறாங்க? சரிங்க, உரிமை தொகை எல்லாருக்கும் சொன்னீங்க, எல்லாருக்கும் கொடுத்தீங்களா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான சிக்கல்கள் இருக்காங்க. ஒருத்தர் 1000ங்கிறாரு, ஒருத்தர் 2000ங்கிறாரு, இன்னும் பிஜேபி 3000 கூட சொல்லலாம், சீமான் 4000 கூட சொல்லலாம். அப்போ இன்றைக்கி மக்கள்கிட்ட எப்படியாவது ஜெயிக்கணும். இப்போ அவர் சொல்கிறார்ல, செந்தில் பாலாஜியை பெரியார் அளவுக்கு பேச முடியுமா, தந்தை பெரியாரை பற்றி பேச முடியுமா? நேரு அவர் மேலே இடி நான் 3 லெட்டர் எழுதிட்டாங்க, இன்னும் சார்ஜ் ஷீட் போடல, பொறுப்பு டிஜிபியை ஏன் நியமிச்சிருக்கேங்க? இந்த கேள்வியெலாம் பார்த்தீங்கன்னா காமன் மேன்ட்ட போய் சேரும். இப்போ பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற ஒருத்தருடைய அவசியம் என்ன அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு அவ்வளோவா கூட தெரியாமல் கூட இருக்கலாம். டிஜிபிக்கும் பொறுப்பு டிஜிபிக்கு என்னங்க வித்தியாசம்னு விஜய் தொடர்ந்து பேச, அவங்க கட்சிக்காரங்க பேச இந்த விஷயம் பேசும் பொருளாகும். பொறுப்பு டிஜியை வச்சுட்டு இவங்க எந்த அளவுக்கெல்லாம் தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கிட்டு இருக்காங்க. இதே ஒரு நிரந்தர டிஜிபி இருந்தால் இந்த லெட்டருக்கு பதில் கொடுத்துருப்பாரா இல்லையா? பொறுப்பு டிஜிபியே அவருடைய பொறுமை நீங்கி போய் அவரே தலைமைச் செயலாளருக்கு நோட்டு போட்டு அனுப்பியிருக்கார். இதான் இன்றைக்கி செய்தி. அப்போ நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இவர்கள் 2 பேரும் உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, விஜய் அவர்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விஜயை நீங்கள் என்ன குறை சொல்லுவீங்க? அரசியல் தெரில, ரைட்டு, அரசியல் தெரிலங்கிறது மக்கள்கிட்ட எடுபடாது. வேறு என்ன சொல்லுவீங்க? குடும்ப ஆட்சின்னு சொல்லுவீங்களா? இல்லை அவர் கூட இருக்கவங்க யாரும் சரியில்லை, என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள். அவர் நல்லவர் அப்படின்னு வெகுஜன மக்கள் நம்புகிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 3 லட்சம் பேர் என்கிட்ட இருக்காங்க,
இப்போ வெளியில் பார்க்கக்கூடிய மக்கள் நிறைய பேருக்கு என்னப்பா இவ்வளோ ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், 3 லட்சம் பேர் உறுப்பினராக இருக்காங்க, பூத்து கமிட்டி வரைக்கும் ஆள் போட்டாங்க. அப்போ ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது. இந்த கட்டமைப்பை தாண்டி இன்றைக்கி மாவட்ட செயலாளர்கள்ட்ட பணம் இல்லை. கரெக்ட், அவங்களே சொல்கிறாங்க பணம் இல்லை. பணத்தை வைத்து மக்களை விலைக்கு வாங்க முடியுமா? இன்றைக்கி இருக்க மக்கள்லாம் நீங்கள் பணமே கொடுத்தா கூட மாற்றி ஓட்டு போடுற மக்கள் வந்துட்டாங்க. ஒரு காலத்தில் பாலில் சத்தியம் வாங்குவாங்க, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நிலைமை இல்லை, மக்கள் மாறிவிட்டார்கள். நீங்களே பாருங்களேன், பேசி பார்த்தா உங்களுக்கே தெரியும். கிராமத்துலேருந்து நகரத்துலேருந்து மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நம்ம வீட்டு காசு தானே கொடுக்குறாங்க, மக்கள் அப்படி தானே சொல்கிறாங்க. இவங்க கொடுக்குற 1000 ரூபாங்கிறது நம்ம வீட்டு காசு தானே. அப்படி மக்கள்கிட்ட இன்றைக்கி இந்த அரசாங்கத்தின் மீது, இது கொடுக்கக்கூடிய இலவசங்களின் மீதே வேறு ஒரு பார்வை வந்துருச்சு. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ஐயா கொடுத்தாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, நம்ம காசு எடுத்தாங்க ஸ்டாலின் கொடுக்குறாரு அப்படிங்கிற விழிப்புணர்வு மக்கள்கிட்ட வந்துருச்சு. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி தமிழ்நாட்டில் எப்படினாவது ஜெயிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் திமுக பார்த்துட்ருக்க மக்கள் என்ன நினைப்பாங்க? ஒரு பக்கம் பிஜேபி உள்ளே வந்தால் தமிழ்நாட்டில் மதவெறி கிளம்பும், திமுக மீண்டு வந்தால் வாரிசு அரசியல். சரி, விஜய்க்கு தான் இந்த தடவை ஒரு ஓட்டை போடுங்க. அப்போ இந்த விஜய்க்கு போடக்கூடிய ஓட்டை இவங்க எப்படி திசை திருப்புறாங்க? ஓட்டு வரக்கூடாது அப்படிங்கிறது, விஜய்க்கு ஓட்டு போயிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி எங்ககிட்ட தான் இருக்குன்னு பிஜேபி சொல்லும். திமுக என்ன சொல்லும் பாருங்கள், நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிங்கன்னா அது பாசிசம் உள்ளே வந்துடும். விஜய் ஜெயிக்க மாட்டார், விஜய் ஜெயிக்க மாட்டார், 20%, 25% அவ்வளோதான் விஜயோடைய வாக்கு. அவங்க பெரும்பான்மையான மக்கள்கிட்ட ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாங்க. எல்லா கருத்து கணிப்புகளும் விஜய்க்கு பெரிய ஆதரவு இருக்குது, ஆனால் அவர் ஜெயிக்க மாட்டார். விஜய்க்கு ஆதரவு இருக்குது, ஆனால் அவர் வேட்பாளர்கள் தோற்றுருவாங்க, பர்சன்டேஜ் வாங்குவார். பர்சன்டேஜை வச்சு என்னங்க பண்ண முடியும்? அதிமுக விஜய் கூட்டணி போயிருந்தால் கண்டிப்பாக வெட்டுறீங்க, ஆனால் விஜய் கோட்டை விட்டுட்டாருங்க. முதல்லையே பழனிசாமி கூப்பிடும்போதே போயிருக்கணும். நீங்கள் பரவாயில்ல, இப்படி தானே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொன்னோம்? ரைட்டுங்க, உங்களையும் என்னையும் விட விஜய்க்கு தெரியாதா தன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு? அப்போ விஜய் என்ன யோசிக்கிறாரு? நம்ம எடுத்தவொன்னே பழனிசாமியை முதலமைச்சராக்க நான் ஏன் வரணும் சினிமா கேரியரை விட்டுட்டு? இன்னொன்று, பழனிசாமியை நான் முதலமைச்சராக்கிறேன் அப்படின்னா என்னுடைய தொண்டர்கள் எவ்வளோ சோர்வடைவாங்க? நம்ம எதிர்க்காக கட்சி ஆரம்பித்தோம், 10-20 சீட்டு வாங்கிட்டு எதிர்கட்சி அரசியல் பண்ண வந்தோம். இதுக்கு தான் அந்த கேரியரை விட்டுட்டு வந்தோம். நம்ம முதலமைச்சராக இருந்தால் தானே பண்ண முடியும். பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் அது அதிமுக ஆட்சி, எப்படி விஜய் ஆட்சியாக இருக்க முடியும்? அது யோசிப்பாரா, யோசிக்க மாட்டாரா? இவ்வளோ விஷயம் கேட்டிருக்கிறது. அதனால் சார், ஹை ரிஸ்க் ஹை கெயின் வாழ்க்கையில் அவ்வளோதான். விஜய் எடுக்கிற முயற்சி தோக்கலாம் ஜெயிக்கலாம், ஆனால் முயற்சிக்க தவறாதேன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, முயற்சிகள் தோக்கலாம், முயற்சிக்க தவறலாமா? ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி விஜய்க்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவருக்கு சாதகமான அம்சங்கள் நிறைய இருக்குது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதுவரை இருந்த தேர்தல் மாதிரி இந்த தேர்தல் இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆதவ ஒரிஜினா பேசினது, அதாவது நம்ம திருமாவர்களை ஒரு அடியாள் போல் திமுக பயன்படுத்துதுன்னு உண்மைதான். நீங்கள் வெகுஜன மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா ஆமாங்க உண்மைதான், இதில் என்னங்க சந்தேகம்? நீங்கள் விசிகா பல அட்ராசிட்டி பல ஊர்களில் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கள இவங்க கேட்க மாட்டாங்க. அதேமாதிரி இவங்களுடைய கட்ட பஞ்சாயத்தில் அவங்களும் உள்ள நுழைவாங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. திமுகவை ஏதாவது விமர்சிக்க ஆரம்பித்தா உடனே கூட்டணி கட்சிகள்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வரீங்க. கிட்னி திருட்டு பற்றி, பெண்கள் பிரச்சனையை பற்றி எவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இதை பற்றி யார் பேசினாலும் உடனே திரும்ப வராரு, என்ன அடிச்சுட்டு திமுக வடிங்கன்னு. இது என்ன ஒரு அரசியல்? நமக்கு ஒன்றும் புரியலையே. நீங்கள் கூட்டணி தானே வச்சிங்க. இன்னொன்று நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது ஆதவ ஒரிஜினா சொன்னது தான். விசிகாவில் ஒரு 20 பேர் தான் இருக்கீங்க, மிச்சம் எல்லோரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. சுரண்டி எடுத்துட்டார் விசிகாவை. அதை ஆதவ ஒரிஜினாவில் இன்னொன்று தவறு என்னென்னா, திருமாவர்களும் ஒரு 3 பேர் மட்டும்தான் இன்றைக்கி கட்சியில் இருப்பாங்க. திமுக கூட்டணியை வச்சு திமுக கூட்டணியை விட்டு அவர் விலகிறேன்னு சொல்லிட்டாருன்னா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் இங்கே திமுக வந்துடுவாங்க. திமுக இப்போ விசிகாவுடைய எம்எல்ஏக்களுக்கு திமுக மாத சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் இவ்வளோ கூப்பிட்றாங்க. ஏன் நம்ம இந்த வார்த்தையை சொல்ல கஷ்டமாகுதுன்னா, அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது திமுகவை திட்டினா இவங்க கிளம்பி வராங்க. இவ்வளோ அநியாயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. விசிகா அமைதியாகுது. கம்யூனிஸ்டுக்கார சண்முகம் அவர்களுக்கு தெரியும், குரல் கொடுக்குறாரு. ஆனால் அவரும் ஓரளவுக்கு மேலே குரல் கொடுக்கல. ஏன்னா இந்தியா முழுக்க அவங்க எம்எல்ஏ ரொம்ப கம்மியாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் திமுகவோட சேர்ந்தால் தான் எம்எல்ஏ வர முடியும். ஒன்று. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை அவலங்களுக்கும் காரணம் திமுக. திமுக இன்றைக்கி குடும்ப ஆட்சி நடத்தலை, திமுக ஒரு தூய்மையான கட்சி அப்படின்னு சண்முகம் அவர்களையோ திருமாவர்களையோ சொல்லுங்கள் அப்படின்னு நான் நமக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். திருமாவர்கள் திமுக ஒரு தீய சக்திலாம் இல்லைப்பா, திமுக ஒரு நல்ல சக்தி, திமுக மாதிரி ஒரு யோக்கியமான கட்சி இல்லை, ஸ்டாலின் ஒரு கரைபடியாத கரத்துக்கு சொந்தக்காரர், செந்தில் பாலாஜி ஒரு தியாகி சொல்லுங்கள். ஐயா சண்முகம் அவர்களை சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம இது தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். அதான் இன்றைக்கி ஆதவ ஒரிஜினா கேட்குறாரு. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்களுடைய பேச்சு அவருக்கு தொண்டர்களுக்கு மிக அருமை. ஏற்கனவே நம்ம சொன்னதான், வரக்கூடிய நாட்களில் விஜய் அவர்கள் தமிழகத்தில் ஒரு பெரிய கிங் மேக்கராக இருப்பார். டிவிகேவை அழித்து விடலாம்லாம் இவங்க நினைக்கிறாங்க.
யாரும் யாரையுமெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அழித்து விட முடியாது. இது வேறு மாதிரியான கூட்டங்க. இது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து வீட்டில் போய் ஓட்டு கேட்டு இப்போ திமுக போய் ஓட்டு கேட்கணும், அதிமுக ஓட்டு கேட்கணும், போஸ்ட் அடிக்கணும், இதெல்லாம் வேணவே வேணாம். மனசில் விஜய்க்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நீ நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கோம். ஒரு வீட்டில் 10 ஓட்டு இருந்தால் 10 ஓட்டு விஜய்க்கு தாங்க, நாங்கள் பாரம்பரியமாக அவங்களுக்கு போட்டோம் இவங்களுக்கு. அப்போ விஜய் மீது அன்பு கொண்டு போகிறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா விஜய் வந்து நிர்வாகத்திறமை இதை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியாது. விஜய் வந்தால் நல்லது பண்ணுவார், அவ்வளோதான். இது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய பலம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விஜய் அவர்களுக்கு பல அழுத்தம் கொடுக்கக்கூடியது இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும். அதையெல்லாம் மீறி இவர் பேசுகிறாருங்கும் போது வெகுஜன மக்களின் பார்வை திரும்பும். பிஜேபி எதிர்த்து அவர் பேச பேச திமுக ஆடி போய் கொண்டிருக்கிறது. திமுகவை எதிர்த்து அவர் பேச பேச பிஜேபி ஆடிட்டு இருக்குது. எதிர்ப்போட்டுகள் முழுக்க விஜய் வாங்குவார், நம்ம ஜெயிச்செல்லாம் திமுக நினைக்குது. அது நடக்காது. வரக்கூடிய நாட்களில் அது பதில் சொல்லணும். நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்கிறோம், இந்த பக்கம் பாசிச ஆட்சி, இந்த பக்கம் வந்து குடும்ப ஆட்சி, இது ரெண்டுக்கு நடுவில் ஒருத்தர் வராரு. அவர் ஜெயிக்கிறார் தோக்குறாங்கன்னு விட்டு நம்ம என்ன பேசணும், ஜெயிக்கிறார் தோக்குறாருன்னு விஜய்னு விட்டுருங்க. ஒரு ஓட்டு தான் போடுங்களேன்னு ஏன் மக்கள் நினைக்கக்கூடாது? அந்த மக்கள் ஓட்டு போடுறத இவங்க வந்து இல்லை எங்களுக்கு தான் ஓட்டு போடணும், அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறீங்களே. நீங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டை என்ன கிழிச்சிங்க, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு மக்கள் நினைக்கிறது என்ன தப்பு? இப்போது யார் முதலமைச்சர் வருவாருன்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. கண்ணிமிக்கும் நேரத்தில் எல்லாம் நடக்கும். ஆனாலும் ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறதுக்கு முன்னோட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் எதுவும் நடக்கலாம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.